கிளாஸ் 12 மேக்ஸ் சமச்சீர் கல்வி சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1ல 9th சம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அட்ஜாயின் ஏ ஈக்குவல் டு 0 -2 0 6 2 -6 -3 0 6 ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். அப்போ அட்ஜாயின் கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கேட்டால் அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன இருக்கு? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஓகே, அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டாங்க, அதை இந்த இடத்துல எழுதுனா போதும். அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் கொஸ்டின் எழுதி வச்சுக்கலாம். 0 -2 0 6 2 -6 -3 0 6. So first position 0 0 with anything 0 into 2 6 are 12 minus 0. So second term minus போடணும். செகண்ட் பொசிஷன்லேயும் மைனஸ் இருக்கு. ஸோ இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் 2 இன்ட்டு என்ன பண்ணுவோம்? இதை பண்ணுறோம் அப்படின்னா இது இன்ட்டு இது 6 6 ஆர் 36 மைனஸ் 6 3s ஆர் 18 ப்ளஸ் 0 இன்ட்டு 6 இன்ட்டு 0 0 மைனஸ் 3 2s ஆர் 6. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 6. ஸோ என்னதாயிடும்? ஃபஸ்ட்டு டேர்ம் 0, தேர்டு டேர்மும் 0, செகண்ட் டேர்ம் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணும். 2 இன்ட்டு 36 minus 18. So 2 18s are 36. ஸோ நம்மளோட ஆன்சர் எப்பவுமே டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஓகே, நம்ம 36 கிடச்சிருச்சு. இந்த வேல்யூவை இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஃபார்முலா என்னது? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் determinant value is 36 into adjoint A. Adjoint A தான் நம்ம given question தான் adjoint A. So our question is நம்மளோட question எழுதியாச்சு. That's all. இதை ஸ்கொயர் ரூட் கூட எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 6 6 ஆர் 36. So 0 -2 0 6 2 -6 -3 0 6. That's all.